வங்கக்கடலில் பென்ஷல் புயல் உருவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை மதியம் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயலாகவே கரையை கடக்கும் என கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வங்கக்கடலில் உருவான பென்ஷல் புயல் காரணமாக நாளை 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சுரங்கத்தை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் திட்டவட்டம். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி கேட்டதே திமுக அரசுதான் என்பதை மறைத்தது ஏன்? முதலமைச்சர் ஸ்டாலினை பேனா வீரர் என குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதானிக்கு சொந்தமான நிறுவனத்திடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வயதான முதிய தம்பதி மற்றும் மகன் கொலை. குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநகர காவல் ஆணையர் தகவல். சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளன. பல்லடத்தில் 3 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிரொலித்த அதானி, சம்பல் வன்முறை விவகாரங்கள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி கேட்டு பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மனு. மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் கர்நாடக துணை முதல்வர் ஏற்கனவே மனு அளித்த நிலையில் மீண்டும் கோரிக்கை. இந்து தலைவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்கியது வங்கதேச அரசு. அடுத்த உத்தரவு வரும் வரை 1 மாதத்திற்கு பண பரிவர்த்தனைகளை நிறுத்துமாறு சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கும் உத்தரவு. ஐபிஎல் ஏலத்திற்கு பின் விராட் கோலி, ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளிய ரிஷப் பந்த் இந்திய கிரிக்கெட்டில் அதிக ஊதியம் பெறும் வீரராக உருவெடுத்தார்.